ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எப்பவுமே கொய்யா இலை கஷாயம் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 6:30 மணிக்கு அது குடிச்சேன்னா, ஒரு 2:30 மணி நேரம் கேப்பு 7:30, 8:30, 9 மணிக்கு பரங்கிக்காய் ஜூஸ் போட்டு வந்து டெய்லி குடிச்சிடுவேன். இது மட்டும் தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஏன்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து வெயிட் போட்டுற போகுது அப்படின்றதுனால, டயட் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு நேற்று வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பெரிய பரங்கிக்காவே வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 கிலோ. 1 கிலோ வந்து ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மார்க்கெட்டில். இது 3.5 கிலோ ரூ. 64 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு காயாக தான் இருக்குது. இது வந்து அப்படியே மிக்சியில் அரைச்சா கூட வந்து கொஞ்சம் வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிஞ்சாகவே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வடிகட்டிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து அந்த தோலெல்லாம் சீவிட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து, அதாவது அதில் உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இது சின்ன பீஸாக கட் பண்ணது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டாங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டலான்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சியோட மூடியில் இருக்க அந்த ரப்பர் வந்து அறந்துடுச்சு. சரி, இதுக்கப்புறம் அது போய் வாங்க முடியாதுன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அறுத்துட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வெறுமனே குடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சையாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி, குடிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து 2 எலுமிச்சைப்பழம், அதுக்கப்புறம் உப்பு. நான் உப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துப்பு தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்துப்பு கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டியில் தான் வந்து புழிஞ்சு விட்ருவேன். ஏன்னா அதில் இருக்க விதை வந்து இதிலே நின்றுடும் அப்படின்றதுனால புழிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து அதில் வடிகட்டி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூஸ் மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்றதுனால ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருவேன். இது வந்து ஒரு 9:30க்கு குடித்தேன் அப்படின்னா இதோட 12, 1 மணிக்கு வந்து சாப்பாடு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருவேன். சரி, அடுத்தது அம்மாவுக்கு என்ன வேணுன்றது வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளவோ சேனலுக்கு எவ்வளவோ ஒரு சில விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.